everyone, welcome back to Thin Theory. So happy to see you all in this episode again. ஸோ இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா உங்களுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வச்சுருக்கோம். என்னன்னு பார்த்திங்கன்னா, அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப் நாங்கள் காடோட ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், காட் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்குறாருன்றது உங்களோட பகிர்ந்து, அதுக்கு பிறகு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நாங்கள் வந்து வர்ஷிப் பண்ண போகிறோம். எங்களோட நீங்களும் சேர்ந்து வர்ஷிப் பண்ண போகிறீங்க. ஸோ அடிலியா, at this point of your life, what is God teaching you? என்ன கற்றுக்கொண்டுட்ருக்கிறீங்க காட் கூட? ஓகே, ஸ்பெசிஃபிக்லி இந்த காலகட்டத்தில் காட் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்காருன்னா பார்த்தீங்கன்னா, ஹவு டு ட்ரஸ்ட் ஹிம். ஸோ எப்படி அவரை நம்புறது. ஸோ எந்த சூழ்நிலையிலையும் எந்த சுச்சுவேஷன்லேயும் என்ன நடந்தாலும் எப்படி அவரை ரிலை பண்ணுறது, அப்படி எப்படி அவரை நம்புறது, அங்கே வழி இல்லாத இடங்களில் எப்படி அவரை நம்பி நம்ம சார்ந்து அவரை நம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ எல்லா சிச்சுவேஷன்லேயும் நம்ம செய்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அவரை மட்டும் பிடிச்சிட்டு அவர் மேலே நம்பிக்கையாக நம்ம இருக்கணும். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். no matter what the situation, நம்மளுக்கு எவ்வளோ லோவாக போனாலும், நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஜஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுறது அவரை. எஸ், ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னாக்கா, இப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னோடய ஸ்டடீஸ் முடிச்சிட்ட பிறகு ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் மை டிப்ளமா. ஸோ என் டிப்ளமா முடிச்சிட்ட பிறகு நான் ஆட்டோமேட்டிக்காக நான் இமிடியட்லி டிகிரி செய்யணும் அப்படின்னு நான் ஒரு பிளானில் இருந்தேன். பட் இந்த ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் டு கண்டினியூ மை டிகிரி நிறையா தடைகள், சில விஷயம் சரியாக நடக்காத மாதிரி இருந்துச்சு, சில விஷயத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு இது சரியாக வருமா, இது உண்மையிலே ஆண்டு எனக்கு வைத்திருக்கிற திட்டமா, இதுதான் அவர் எனக்கு வைத்திருக்கிற வழியா பாதையா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா விஷயம் யோசிக்கும் போது, அதுக்கு பற்றி நான் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணும் போது எனக்கு நிறைய விஷயம் காட் ரிவீல் பண்ணார். ஸோ அப்படி நான் ப்ரே பண்ணி அவரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி நான் சொன்னேன், அப்பாப்பா நான் எதுலுமே என்னோட முடிவு, எந்த சொந்த முடிவும் எடுக்காமல், அது சாத்தியமே இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த விஷயம், பட் நீங்கள் எனக்காக வழி செய்வீங்க, எனக்காக அதை திறப்பீங்க, எனக்காக நீங்கள் அதை ஆயத்த பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிவிட்டு, இப்போது எல்லாம் என் வாழ்க்கையில் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் ஐ டேக், I'm practicing to trust him, to rely on him. It's not an easy path. பட் நம்ம கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுவோம், கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த கஷ்டமான சூழ்நிலையும் அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கிறது தான் பியூட்டிஃபுல் திங். எஸ், அண்ட் அதோட விளைவு வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா அவர் நமக்காக வச்சுருக்கிற திட்டங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறத விட ரொம்ப அதிகமான விஷயங்களாக நம்மளுக்காக வச்சுருப்பார் காட். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ட்ரஸ்டிங் ஹிம், ஃபுல்லி டிபெண்டிங் ஆன் ஹிம். நம்மளோட நம்பிக்கை அவர் மேலே வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், வர்ஷிப் பண்ணலாமா? இருக்கிறப்பா, நீர் வழி செய்கிற தேவனாக இருக்கிறப்பா, வழி எல்லா இடங்களில் நீர் வழி உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறப்பா. Thank you Jesus. நீரே எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறேன், நீரே எங்கள் நங்குரமாக இருக்கிறேன், உயர்த்துகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீர் எங்களை வழி நடத்துவீராக எல்லா சூழ்நிலையிலும் அப்பா. நீர் எங்கள் நம்பிக்கையா இருந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. Say
to trust in Father. இதான் எங்களோட நம்பிக்கை நங்கூரமாக இருப்பதுக்காக நன்றி. அவர் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை ஆண்டவரே எங்கள் மனதில் நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எங்களை பலப்படுத்துங்க. அப்பா, இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவங்க மனதிலையும் பலப்படுத்துங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு பேரும் whatever you are expecting in your life, நீங்கள் என்ன அற்புதம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, it's going to happen because he is your hope, he is the Lord of hope. அவர் உங்களோட வாழ்க்கையில் நம்பிக்கை நங்குரமாக இருக்கிறார். We bless you. God bless you. God bless you all. See you all in our next episode.